வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் உலக அரங்கில் நடைபெறும் கொடிய யுத்த வன்முறைகள் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவும் அதில் கொல்லப்பட்டவர்களுக்கான சர்வமத பிரார்த்தனையும் முல்லைத்தீவில் இடம்பெற்றது. அக்கராயன்குளம் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் மீட்பு செயலிழக்க செய்ய நடவடிக்கை. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ்கிளை இளைஞரணி தலைவராக ஊடகவியலாளர் லின்டன் தெரிவு. உலக செஞ்சிலுவை தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மரநடுகை நிகழ்வு. பதவி விலகி மீண்டும் மக்களிடமே போவேன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிரடி. ரஷ்யா உக்ரைன் இடையில் போர் நிறுத்தம் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இது தாயக மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பல மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயினை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதுடன் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், காவல்துறையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயினை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மருந்து களஞ்சிய சாலையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஆசிட் உள்ளிட்டவையும் காணப்பட்டமையால் தீ வேகமாக பரவியுள்ளது. இதனால் மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்துள்ள நிலையில் கட்டிடம் உள்ளிட்டவையும் கடும் சேதமடைந்துள்ளன. தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து மருந்து களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் உலக அரங்கில் நடைபெறும் கொடிய யுத்த வன்முறைகள் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவும் அதில் கொல்லப்பட்டவர்களுக்கான சர்வமத பிரார்த்தனையும் முல்லைத்தீவில் இடம்பெற்றதுடன் அதில் ஊடக அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. மனிதாபிமானத்திற்கான கூட்டு அறைகூவல். யுத்தத்தின் நிழலில் மனித மாண்பும் நாடுகளின் வாழ்வாதாரமும். அமைதியே புனிதமானது. உலகளாவிய வன்முறைகளுக்கு எதிராகவும் பொருளாதார நீதிக்காகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்த சர்வமத பிரார்த்தனையில் பங்கெடுத்த மத தலைவர்களின் அறிக்கை. தற்போது அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டு இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பை தக்க வைப்பதற்கான யுத்தம் பல்துருவ பூகோள ஒழுங்குக்கு எதிராக அந்த நாடுகளின் நிலப்பரப்பு எல்லையை தாண்டி ஏனைய நாடுகளையும் பாதிக்க தொடங்கியுள்ளதை அனைவரும் நினைவு கூற தொடங்கினர். ஆட்சி மாற்றத்திற்கான யுத்தமாக அறிவிக்கப்பட்டு தற்போது பல்துருவ உலக ஒழுங்கிற்கான போட்டியாக மாறியுள்ளது. இவ்வல்லாதிக்க போட்டியில் பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள். இவை எல்லாமே உலகை பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி தள்ளியுள்ளது. இப்பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்படுவது மத, இன, நிற வேறுபாடுகளுக்கு அப்பால் சாதாரண மக்களே அழிவுக்குள்ளாக போகின்றனர். குறிப்பாக ஆசிய, தெற்காசிய நாடுகளை வெகுவாக பாதிக்கப் போகிறது. போரில் இறந்த பொதுமக்களை நினைவு கூறும் அதே வேளையில் பாதிக்கப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் நினைவில் கொண்டு இந்த அறைகூவலை விடுக்கின்றோம். இலங்கையின், குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இந்து, இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க மத தலைவர்களாகிய நாம் நமது கூட்டு பிரார்த்தனைகளையும் ஆழ்ந்த இரங்கலையும் முதற்கண் சமர்ப்பிக்கின்றோம். இவ்வாறு தொடரும் அறிக்கையில் மனித நேயமே உயர்வு. நமது வழிபாட்டு முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் மனித உயிரின் மேன்மை மற்றும் மாண்பை பாதுகாப்பதில் நாம் அனைவரும் உறுதியாக உள்ளோம். பேச்சுவார்த்தையே தீர்வு. வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது. இராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலமே நிலையான அமைதியை கட்டியெழுப்ப முடியும். நல்லிணக்கத்தின் தேவை. நாம் கொண்டுள்ள இந்த மத ஒற்றுமை உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையட்டும். இறுதியாக, யுத்தம் புனிதமானது அல்ல, அமைதியே புனிதமானது என்ற திருத்தந்தையின் போதனை கிணங்க அகிலமெங்கும் சாந்தி நிலவும், மனிதநேயம் தழைக்கவும் இறைவனை வேண்டுவோம் என்றுள்ளது. அக்கராயன்குளம் காவல் எல்லைக்குட்பட்ட வன்னேரிக்குளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 7/5/2026 அன்று ஏபுரம் காவல் நிலையத்தில் கெலோ ட்ரஸ்ட் கண்ணிவடி அகற்றும் நிறுவன அதிகாரிகளால் இது குறித்து முதற்கட்ட தகவல் வழங்கப்பட்டது. இருப்பினும் குறிப்பிட்ட பகுதி அக்கராயன்குளம் காவல் பிரிவுக்கு உட்பட்டது என்பதால் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன.
இதனைத் தொடர்ந்து 8/5/2026 நேற்று மதியம் 2:30 மணியளவில் கலோ ட்ரஸ்ட் அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி அக்கராயன்குளம் காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குறித்த 4 குண்டுகளையும் மீட்டனர். மீட்கப்பட்ட குண்டுகள் தற்போது காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்னர் குறித்த 4 வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் கிளை இளைஞர் அணியின் புதிய நிர்வாக தெரிவு இன்று சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் யாழ் கிளை தலைமைச் செயலகத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. நடைபெற்ற இந்த நிர்வாக தெரிவின் போது யாழ் கிளை இளைஞர் அணியின் புதிய தலைவராக ஊடகவியலாளர் லிண்டன் ஒரு மனதாக தெரிவு செய்யப்பட்டார். இவரை தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாக உறுப்பினர்களும் இதன்போது முறைப்படி தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தேசிய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருடன் சங்கத்தின் உயர் அதிகாரிகள், தொண்டர்கள் மற்றும் இளைஞரணி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள லிண்டன் தலைமையிலான நிர்வாகம் எதிர்வரும் 2 ஆண்டுகளில் யாழ் மாவட்டத்தில் செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதாபிமான பணிகள் மற்றும் இளைஞர் வலுவூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக செஞ்சிலுவை தினத்தை சிறப்பிக்க முகமாக இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் கிளையினரால் இன்றைய தினம் விசேட மரநடுகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 8ஆம் தேதி உலக செஞ்சிலுவை தினமாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சூழல் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் இந்த நாளை நினைவு கூர்ந்தும் யாழ்ப்பாணத்தில் இந்த மரநடுகை செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வானது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் கிளை தலைமை அலுவலக வளாகத்தில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் கிளை தலைவர் திரு ச திரவியராசா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரு லிண்டன் யாழ் கிளை இளைஞரணி தலைவர் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் உத்தியோகத்தர்கள், யாழ் கிளை இளைஞர் அணியினர் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த நற்பணி நிகழ்வில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர். மனிதாபிமான பணிகளில் முன்னிற்கும் செஞ்சிலுவை சங்கம் இன்றைய உலகளாவிய கால நிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு இவ்வாறான பசுமை திட்டங்களை முன்னெடுப்பது பாராட்டுக்குரியது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது இந்திய செய்தி. பதவி விலகல் செய்துவிட்டு மீண்டும் மக்களிடமே போவேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்சி வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்க நான் விரும்பவில்லை, பதவிக்காக எவர் காலிலும் விழ தயாரில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் பற்றி எனக்கும் தெரியும், ஆனால் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இப்படி எல்லோரும் எனக்கு எதிராக அணி திரள்வார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை. மேலும் ஜாதி மத ஊழலுக்கு எதிரான அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே சிந்தனையுள்ள கட்சிகள் ஆதரவு தருவார்கள் என நம்பினேன். ஆனால் சிலர் தற்போது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இவ்வளவு அழுத்தம் கொடுப்பவர்கள் ஆட்சிக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்ற பயம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் 1.25 கோடி மக்களின் வாக்குகளை வீணாக்க கூடாது, நீங்கள் பின்வாங்கினால் அந்த இடத்தை நீங்கள் எதிர்க்கும் சக்திகள் நிரப்பிவிடும் எனவும் விஜயிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு செய்தி. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரில் மே 9 முதல் மே 11 வரை 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் 2ஆம் உலக போரின் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியன்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் நடத்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்த காலத்தில் அனைத்து விதமான நேரடி தாக்குதல்களும் நிறுத்தப்படுவதுடன் இரு நாடுகளும் தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மிக நீண்ட மற்றும் கொடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மே 8 மற்றும் 9 ஆகிய திகதிகளில்
மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள இராணுவ அணிவகுப்பையொட்டி ரஷ்யா ஏற்கனவே தனது போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. மறுபுறம் உக்ரைன் தனது சார்பில் காலவரையற்ற போர் நிறுத்த முன்மொழிவை கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்ததுடன் அதற்கு ரஷ்யாவும் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தாயகம் மீடியா செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.